காஸ்மெட்டிக் டென்டல் ட்ரீட்மெண்ட்னா என்ன டாக்டர்? ஸ்மைல் டிசைன்னு நம்ம நெறையா நீங்க பேசியிருக்கீங்க. ஆனா, அந்த காஸ்மெட்டிக் முறையில சிகிச்சை செய்யலான்னு நெறைய பேர் சொல்றாங்க. இந்த காஸ்மெட்டிக் டென்டல் ப்ரொசீஜர்னா என்ன? அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. ஸோ, காஸ்மெட்டிக் டென்டல் ட்ரீட்மெண்ட்ல என்னலாம் வரும்? பிரீஃபா என்னலாம் இருக்குது? அத பத்தி இந்த பர்ட்டிகுலர் வீடியோல பார்க்க போறோம். வணக்கம். என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல 2003லேருந்து நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரி சேனல் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்பந்தமா செஞ்சுட்டு இருக்கோம். காஸ்மெட்டிக்னு பார்த்தீங்களே அழகு சம்பந்தமானது இல்லையா? அதை நம்ம ஸ்மைலை வந்து எப்படி நம்ம அந்த ஸ்மைலை எப்படி டிசைன் பண்ணுறது, எப்படி வடிவமைக்கிறது, இதுதான் வந்து காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து. ஸோ காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஃபஸ்ட்டு நம்ம பண்ணோன்னா, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பார்த்தோம்னா, இது வந்து பேஷண்ட்டோட நீட் என்ன. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 பல்லுக்கு நடுவில் கேப் இருக்கும். அந்த கேப் தான் எனக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட போய் அந்த கேப்பை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் சில பேருக்கு வந்து எனக்கு கேப் இருக்கிறதுனால வந்து நான் சிரிச்சா வந்து அசிங்கமாக இருக்குது டாக்டர், உமிழ்நீர் வெளியில் வருது டாக்டர், பேசவே முடியல டாக்டர்னு சில பேர் சொல்லுவாங்க. அது அழகாக இருக்குது, எனக்கு அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்களோ, இன்னொருத்தருக்கு வந்து அது ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ இது காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பேஷண்ட்டோட நீடை அசஸ் பண்ணணும். அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு உள்ள ப்ராப்ளம் என்ன, அதனால என்ன அவங்க டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கன்சல்டேஷன். ஒரு பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாருக்கும் பொருந்தாது. இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் வந்து அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டோட நீடுக்கு பொருந்துமான்னு ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். எனி காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நீட் அசஸ் பண்ணும்போது என்ன நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்போம்னா, அந்த பேஷண்ட்டோட பற்களோட அமைப்பு எப்படி இருக்குன்னு புரிஞ்சுப்போம். ஸோ பற்களோட அமைப்பு பொறுத்த வரைக்கும் சில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்குது. பற்களோட ஷேப்பாக இருக்கட்டும், சைஸாக இருக்கட்டும். ஸோ என்ன சைஸில் இருக்குது, என்ன ஷேப்பில் இருக்குது, இந்த சைஸும் ஷேப்பும் சேர்ந்தது தான் ப்ரொபோர்ஷன். சில பேருக்கு பற்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பற்கள் வந்து பக் டீத் இருக்கும், ரேபிட் டீத், பன்னி டீத்துன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நீளமாக பெருசாக இருக்கும், பக்கத்து பல்லு ரொம்ப சின்னதாக இருக்கும், சம்மந்தமே இருக்காது. பல்லு சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஸோ இந்த ப்ரொபோர்ஷன், ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் நடுவில் ப்ரொபோர்ஷன் சரியில்லை. ஸோ சைஸ், ஷேப், ப்ரொபோர்ஷன். நெக்ஸ்ட் வந்து மிட்லைன். சில பேருக்கு வந்து சிரிச்சா அந்த சிரிப்போட சென்டரும் அந்த பற்களோட சென்டரும் மாறி இருக்கும். ஏதோ ஒரு பற்கள் வெளில வந்திருக்காது, உள்ளுக்குள்ளே தங்கி இருக்கும். ஒரு பற்கள் ஏதாவது ஒன்று எடுக்காமல் விட்டுருப்பாங்க, பால் பல் உள்ளுக்குள்ளே தங்கி இருக்கும். அதனால வந்து பற்கள் வளரும் போது அவங்களோட ஷேப்பே மாறி இருக்கும், தாடையோட ஷேப்பே மாறி இருக்கும். ஸோ சிரிக்கும் போது ஒரு கோணலாக இருக்கும், நார்மலாக இருக்காது. இது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். சைஸ், ஷேப், ப்ரொபோர்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து மிட்லைன். பேஷண்ட் சிரிக்கும் போது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்மைல். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேல் பற்களோட கர்வேச்சர் வருது, அதுவும் கீழ் உதட்டுக்கும் உள்ள கர்வேச்சர் வந்து பேலன்ஸ்டாக இருக்கா இல்லையா. ஸோ இந்த பேலன்ஸ் எதனால சொல்கிறேன்னா, இந்த ஒரு மேல் பற்கள் ஒரு கர்வாக இருக்குது, அந்த உதடு கர்வாக இருக்கும்போது தான் சிரிக்கும் போது ஒரு யங் லுக் இருக்கும். அந்த பற்கள் தேஞ்சு ஃப்ளாட் ஆகிடுச்சு, வயசானால் என்ன ஆகும், அந்த ஃப்ரண்ட் பற்கள் தேஞ்சு ஃப்ளாட் ஆகிடும். ஸோ சிரிக்கும் போது பற்கள் ஃப்ளாட்டாக இருக்கும். அப்போ என்ன இருக்கும், ஒரு ரொம்ப ஓல்டேஜ் பர்சன் சிரிக்கிற மாதிரி இருக்குமே தவிர ஒரு யங் பர்சன் சிரிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இது வந்து ஸ்மைலோட ஷேப்பை எவாலுவேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பற்கள் வந்து எவ்வளோ தெரியுது நமக்கு, விசிபிலிட்டி. சில பேருக்கு லெஃப்ட் சைடில் பற்கள் அதிகமாக தெரியும், ரைட் சைடில் வந்து அதிகமாக தெரியும். ஸோ ஒரு சைடுக்கும் இன்னொரு சைடுக்கும் அந்த வித்தியாசம் இருக்கும். அதை நம்ம நெக்ஸ்ட் அசஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் அசஸ்மெண்ட் வந்து என்னன்னா, ஈர்கள் எவ்வளோ தூரம் தெரியுது. சில பேர் சிரிச்சா வந்து பற்கள் ரொம்ப குறைவாக தெரியும், ஈர் ரொம்ப தெரியாது. சில பேருக்கு சிரிச்சா ஈர் ஃபுல்லாக வெளில தெரியும். ஸோ இந்த ஈர் ஃபுல்லாக வெளில தெரியும் கம்மி ஸ்மைல்னு பேர், ஹை லிப் லைன் இருக்கும், அதுக்கு பேர் கம்மி ஸ்மைல்னு பேர். ஸோ இந்த மாதிரி ஈர்கள் பொசிஷன். ஸோ இது வந்து இந்த எவாலுவேஷன் எல்லாமே எதனால பண்ணுறோம், அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம்னு அசஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமுக்கு உண்டான காரணம் இதெல்லாம் தான். இந்த சைஸா, ப்ரொபோர்ஷனா, ஆர் மிட்லைன் ஷிஃப்டா, ஆர் விசிபிலிட்டியா, ஹை லிப் லைனா என்னன்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்டுக்கு சொல்லணும். இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பார்க்கும்போது இது ப்ராடாக வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ப்ராட் பேஸ் பார்க்கும்போது அவங்களோட உள்ள ப்ராப்ளம் வந்து அலைன்மெண்ட் இஷ்யூவா அப்படின்னா என்னன்னா, பற்களோட பொசிஷன், அதாவது பற்களோட சைஸ், ஷேப், ப்ரொபோர்ஷன் எல்லாம் பிரமாதமாக இருக்குது, ஆனால் பற்கள் தாடையில் வரத்துக்கு ஸ்பேஸ் இல்லை, ஆர் பற்கள் தாடையில் அதிகமாக ஸ்பேஸில் இருக்குது. அதை வந்து இது வந்து நம்ம பிரேசஸ் மூலமாக கரெக்ட் பண்ணலாம். ஆர் பற்கள் வந்து அலைன்மெண்ட் நல்லா இருக்குது, ஆனால் பற்களோட ஷேப் நல்லா இல்லை, சைஸ் நல்லா இல்லை, கலர் நல்லா இல்லை, மிட்லைன் இல்லை. இது மாதிரி இருக்கும்போது காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி மூலமாக எதர் காஸ்மெட்டிக் கான்டூரிங்னு பேர், பற்களோட ப்ரொபோர்ஷனை மாற்ற முடியும் காஸ்மெட்டிக் கான்டூரிங் மூலமாக. காம்போசிட் ரெசிங் பாண்டிங்னு பேர். சின்ன சின்ன பற்களில் உள்ள டிஃபெக்டை வந்து சின்னதாக ஃபில்லிங், ஒரே சிங்கிள் ஸ்டெப்பில்
சிம்பிள் ஃபில்லிங் பண்ணி சரி பண்ண முடியும். காம்போசிட் ரெசின் பாண்டிங் பேர். ஆர் வென்னியர்ஸ் வந்து காம்போசிட்லேயும் பண்ணலாம், செராமிக்லேயும் பண்ணலாம். பற்களோட ஃப்ரண்ட் பகுதி ஃபுல்லாகவே நமக்கு பிடிச்ச மாதிரி கலரில், பிடிச்ச மாதிரி ஷேப்பில், நமக்கு வேணுங்கிற சைஸில் ஸ்மைல் டிசைன் பண்ணி கொண்டு முடியும். க்ரௌன்ஸ் மூலமாக பண்ணலாம். எதுக்கு நம்ம பிரேசஸ் யூஸ் பண்ணுறோம்? ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்க்கு. காம்போசிட் பாண்டிங், காஸ்மெட்டிக் ரெசின் கான்டூரிங், வென்னியர்ஸ், க்ரௌன்ஸ் எல்லாமே வேறு கைண்ட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ்க்கு. ஈர் சம்மந்தமான ப்ரொசீஜர் இல்லை. இப்போ அப்படின்னா என்ன? இப்போ வந்து மேல் தாடை ரொம்ப அதிகமாக வெளில இருக்குது, ஆர் தாடை இறங்கி இருக்குது, அப்போ ஈர் நிறையா தெரியும் போது யூஸ்வலாக சர்ஜரி மூலமாக தான் கரெக்ட் பண்ண முடியும். ஸோ சர்ஜிக்கலாக ஆகிடும். இப்போ சர்ஜரி மூலமாக கரெக்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஜிஞ்சவெக்டமி ஒரு க்ரௌன் லென்த்தனிங்னு பேர். அப்படின்னா என்னென்னா, பற்களோட ஷேப் வந்து ஸ்டப்பியாக இல்லாமல் அந்த ஈர் பொசிஷனை மேலே தள்ள முடியும். ஈர் பொசிஷன் மேலே தள்ளினா அவங்க சிரிக்கும் போது அவங்களோட ஸ்மைல் பண்ணும்போது கம்ஸ் அதிகமாக தெரியாது. எல்லாருக்கும் பண்ண முடியுமா? எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இல்லை. கரெக்டாக ஸ்மைல் டிசைன் பண்ணால் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இது. ஸோ இந்த ஈர் பொசிஷன், ஈரை ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராட் பேஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் சொல்லியிருக்கேன் இல்லையா? பியூர்லி காஸ்மெட்டிக், பிரேசஸ் மூலமாக, ஆர் காம்பினேஷன் வித் சர்ஜரி. முக்கியமாக நம்ம என்ன கவனிச்சுக்கணும்? பேஷண்ட்டோட தேவை என்ன, அவங்களோட நீட் என்ன, அவங்களுக்கு எது அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க, அது தகுந்த மாதிரி அவங்களோட டயக்னோசிஸ் பண்ணி அதுக்கு என்ன ஏற்ற ட்ரீட்மெண்ட்டோ அதை வந்து அந்த பேஷண்ட்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா அவசியம் லைக் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.